பரமனே உருவேடுத்து பாரிடை குருவாய் வந்த புறவதே காவீர் தொன்மலை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிரங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனம் நாதா போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வித்தாய் ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து அக அறிவு புற அறிவு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை குறித்ததை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். மனிதனுக்குங்க மொத்தம் 6 அறிவு. இந்த 6 அறிவும் நமக்கு 5 பொறிகள் இருக்கு. பொறிகள் என்றால் கருவிகள். நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5 பொறிகள், கருவிகள். இந்த 5 பொறிகளையும் அடிப்படையாக கொண்டு 5 அறிவு. மெய் என்றால் உணர்வறிவு, வாய் சுவை அறிவு, கண் பார்வை அறிவு, மூக்கு நுகர்வறிவு, செவி கேள்வி அறிவு. இந்த 5 விலங்குகளுக்கும் இருக்கு, பறவைகளுக்கு இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் மனிதனுக்கு மட்டும் தனி சிந்தனமாக 6வது அறிவு, தன்னை அறியும் தனி அறிவு. இந்த 6வது அறிவு இறைவன் மனிதனுக்கு மட்டும். அந்த 6வது அறிவு எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அந்த 6வது அறிவினுடைய துணை கொண்டு தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால் இறைவன் அதற்கு நமக்கு நித்திய இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை படைக்கிறார். இல்லை என்றால் அது குற்றமாக கருதப்பட்டு அதற்கு தண்டனையாக நித்திய துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு தரகத்தையும் இறைவன் படைக்கும். சரிங்களா? சரி, இப்ப நமது வள்ளற்பிரானவர்கள் அந்த அறிவை 4ஆக பிரித்து சொல்றார். அந்த 4ம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கின்ற தேகத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனுக்கு 4 தேகங்கள். ஒன்று தூர தேகம், நமக்கே நல்லா தெரியும், கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த தேகம். இதற்கு அடுத்து இருக்கிறது ஜீவதேகம். ஜீவதேகம் அப்படின்னா நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம். அதாவது இன்னைக்கு நினைவு இங்க சிவசபைக்கு வரணும்னு நினைச்சுட்டு வந்தது. அப்ப நினைவானது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற நினைவு, நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற நினைவு, அதுதான் இருக்கு. அடுத்த காரண தேகம். இந்த தேகத்துல நம்முடைய முயற்சி இல்லாமல் இயக்கம் நடக்குது இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோம், நம்முடைய இதயம் இயங்குது, நாம பசியாடுறோம், அது வயிற்றுல போய் தெமிச்சு சத்தை எடுக்குது, அசத்தை வெளியேற்றுது. இப்படி இந்த தேகத்தில் நம்முடைய முயற்சி இல்லாமல் நடக்கக்கூடிய அத்தனையுமே காரண தேகத்தின் செயல். அடுத்து மகா காரணம் இருக்கு. நாம இறைவன் சொல்றோம், கடவுள்னு சொல்றோம். கடமாகிய தேகத்துக்குள்ள உள்ள இருக்கிறனால கடவுள். அப்ப அந்த கடவுள் எங்க இருக்காரோ அதுதான் மகா காரணம். இப்ப நம்ம 4 தேகத்தை சொல்லிட்டோம். இந்த 4 தேகமும் அதை இந்த 4 தேகத்துல 3 தேகங்களுடைய துணை கொண்டு 4வது தேகமாகிய மகா காரண தேகத்தில் இருக்கின்ற இறைவனை தரிசிக்க. இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அப்ப அறிவு 4 அறிவாக பிரிக்கிறாரு. ஒன்று அக அறிவு, அடுத்தது அகப்புற அறிவு, 3வது புற அறிவு, அடுத்து புறப்புற அறிவு. வள்ளற்புறான ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அக அறிவு, அகப்புற அறிவு, புற அறிவு, புற அறிவு. இந்த புறப்புற அறிவிலிருந்து வருவோம்.
ஏன்னா நாம அதுல தான் வரும். புறப்புற அறிவு என்பது இந்த ஸ்தூல தேகத்தை அடிப்படையாக கொண்டது. நமக்கு இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 3 இருக்கு. ஒன்று செவி, அடுத்து வாய், மூன்றாவது கண். இதுதான் ஞானேந்திரியம். ஆனா மனிதர்கள் நாம முதல்ல இறைவன் உண்டு என்ற நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கோயில் சிலைகள் எல்லாமே. அதான் தெய்வம் நாம செஞ்ச ஒரு விக்கிரகம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுதான் சரியை சொல்றது. அதாவது ஞானத்தை அடைவதற்கு 4 படிநிலைகள். எப்படி நம்ம ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் படிச்சாதான் 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் படிச்சாதான் 3ஆம், இது ஒரு படிநிலைகள். அதை போல இந்த நமக்குள்ள நாம ஞானத்திலையும் சரியை, அடுத்து கிரியை, 3ஆவது யோகம், அதுக்கப்புறம் ஞானம். இதுதான் ஒவ்வொரு படியா படிக்கிற மாதிரி ஒவ்வொரு கிளாஸா படிக்கிற போல இதுவும் படிநிலைகள். அப்ப முதல்ல சரியை என்பது சரின்னு சொல்லணும். சரிங்களா? சரின்னு சொல்லணும். அப்ப ஒரு உருவத்தை காமிச்சு இதான் கடவுள், ஆமா அப்படின்னு வழிபடணும். அதுதான் சரி. உருவ வழிபாடு. ஏன்னா நம்ம கடவுள் யாருமே தெரியாது. அப்ப முதல்ல நாம கடவுள் ஒருத்தர் இருக்க, இதான் ஒரு லிங்கம் இல்ல ஒரு உருவம்னா சரி. நீங்க நாம ஸ்கூல் கல்வி சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? கார் போட்டோ காமிப்போம். கார், CAR, கார். ஆப்பிள் போட்டோ இருக்கும், APPLE சொல்லி கொடுப்போம். ஆனா அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த ஆப்பிளா இல்ல, அந்த கார் புத்தகத்துல இருக்கிற போட்டோ காரா இல்ல, நிஜமான கார். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஒரு புக்ல ஒரு போட்டோவை காமிச்சு இது இன்னது, இப்படிதான் இருக்கும் காரு, இப்படிதான் இருக்கும் ஆப்பிள். அதை போலத்தான் அந்த உருவ வழிபாடு என்பது பார்வையை கண்ணுல பார்த்து இதான் கடவுள் அப்படின்னு சொன்னா முதல்ல அதை நம்பு, அதை செய்யுங்க. இதுதான் ஏன்னா நீங்க நம்ம ஒரு கோயில் பார்த்தோம்னாவே எவ்வளவோ லட்சங்கள் செலவழிச்சு எவ்வளவோ அதுல கட்டட கலைகள் வேலைப்பாடுகள் செஞ்சு ஒரு கோயிலை நிர்மாணம் செஞ்சிருக்காங்க. தினமும் அதுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது சரியை. சரியை என்பதனுடைய முதல் இது என்னன்னா பார்வை அறிவு. நாம பார்க்கறத வச்சு இந்திரியங்கள், நம்ம ஞானேந்திரியங்கள்ல கண்ணு பார்க்கறத வச்சு சரி இதான் சாமி இப்படி கும்பிடு அப்படின்னு முதல்ல எடுத்து. இது 2ஆவதாக என்னன்னா இது முதல்ல இருக்கிற புறப்புற அறிவு. முழுக்க புறம்தான். கண்ணுல பார்க்கறத வச்சு நம்புறதுதான் புறப்புற அறிவு. அது உருவ வழிபாடு. இந்த உலகம் முழுக்க இருப்பது உருவ வழிபாடு. இறைவன் எங்க இருக்காருன்னா அகத்துல இருக்காருங்க. இறைவன் எங்க இருக்காரு? அகத்துல இருக்காரு. அப்ப இந்த புறப்புற வழிபாடை வைத்து இறைவனை அடைய முடியும்னா அடைய முடியும். 2ஆவது இருக்கிறது புற அறிவு. புறம். இப்ப மனம், வாக்கு, காயம். இதுக்கு பேர் திரிகரணங்கள். மனம், வாக்கு, காயம். மனம் இருக்கு, வாக்கு இருக்கு, காயம் இருக்கு. இப்ப ஜீவனுக்கும் மனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் ஜீவ தேகத்தோடு தொடர்புடையதுதான் ஜீவனும் மனம். ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என பெயர் பெறுகிறது. ஜீவன் அவாவுடன், அவான என்ன? ஆசை. எது மேல ஆசை? கண்ட பார்க்கிற அழிந்து போகின்ற பொருள்களின் மேல இருக்கின்ற ஆசை. இந்த கண்ட பார்க்கிற அழிந்து போகின்ற பொருட்கள் மேல ஆசைப்படுறது. அழிந்து போற பொருள் எவ்வளவு இருக்கு? கோடானு கோடி பொருள் இருக்கு. அழிந்து போகின்ற பொருள் கோடானு கோடி இருக்கு. இது மேலெல்லாம் ஆசைப்படுறது. அதுதான் புற அறிவு. மனத்தை கொண்டு போய் இறைவனை அறிய முடியுமான அடைய முடியும். அப்ப இவங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன? வேதங்கள் மூலமாக வேதத்தை படிச்சு, இப்ப நீங்க குர்ஆன்ல அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனமாகி அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சக்தி என்ன அப்படின்னா இறைவன் அளவற்ற அன்புடையோன், நிகரற்ற அன்புடையோன்.
அவருடைய சக்தி நிகரற்றது இப்படின்னு சொன்னதை வச்சு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி, அல்லாஹ்வுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு மனத்தை கொண்டு இறைவனை பார்ப்பது. சரி, மனத்தை கொண்டு பார்த்தா இறைவனை அடைய முடியுமானா அடைய முடியாது. ஏன்னா நமக்கு அது என்னன்னே தெரியல. இப்போ மூன்றாவதாக இருப்பதுதான் ஜீவ அறிவு. மூன்றாவதாக இருப்பது ஜீவ அறிவு. இந்த ஜீவ அறிவுல அந்த இறைவனுடைய பயன் என்ன, நாம எதுக்கு இறைவனை அறியணும் அடையணும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்ட நிலைதான் ஜீவ அறிவு. இப்போ உலகம் முழுக்க கோயிலுக்கு போவாங்க, என்ன வேண்டுவாங்க? நாங்க நல்லா இருக்கணும், பிள்ளைக்கு வேலை வேணும், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும். வேண்டுவது எல்லாமே ஒரு இறைவன்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னு தெரியாமலே தான் இந்த உலகம் முழுக்க வேண்டார். தனக்கு என்ன வேண்டும்? ஒரு உருவத்தை வணங்கும் பொழுது இதான் இறைவனா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இறைவனை பற்றியே தெரியாம ஒரு உருவத்தை இறைவன் என்று நம்பி கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் இறைவனை அப்படி வணங்கினா அது குற்றம் என்பதே தெரிவதில்லை. இறைவனை நாம போய் அகத்துல இருக்கின்ற இறைவனை ஒரு புறத்துல ஒரு உருவமாக வணங்கும் பொழுது அதெல்லாம் குற்றம் என்பதை தெரியாமல் வணங்கிக் கொண்டு இருக்கின்ற நிலைதான் அந்த புற அறிவு, புறப்புற அறிவு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்ப நாம அந்த ஜீவ அறிவு அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு இறைவன் தான் நமக்குள்ளதாக இருக்க. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புண்ணும் சாட்சியே சுற்றி முனமுனந்து சொல்லும் மந்திரம் என்னடா நட்டகல்லும் பேசுவோம் நாதன் இருக்க. பாடுற நாதன் உள்ள இருக்காரு, நீ நட்டகள் ஏதாவது பேசுமா? அப்ப நம்ம ஜீவ அறிவுல இல்ல, இந்த உருவத்தில் வணங்கக்கூடாது, இறைவன் நமக்குள்ள இருக்க. நம்ம தெய்வம் அவருடைய வரலாற்றுல அவங்க ராவுத்தர் குலம்னால மசூதியில போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, வெளியில நிக்கிறாங்க மசூதிக்கு வெளியில. அங்க அவங்க பெரியப்பா சின்னப்பா சாஹிப் அவர் மசூதியில சொல்றாரு, அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அந்த தேகம் இருக்கும் பொழுது தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கணும்னா தனக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவதேகம் தெரிய வேண்டும். அப்படி ஜீவதேகம் தெரியலைன்னா அநியாய மரணம் என்றும் நித்தியமான அந்த உத்வேகத்தில் சென்று அந்த நித்திய துன்பத்தை அடைவோம் அப்படின்னு அவர் சொன்னத மசூதிக்கு வெளியில நின்று தெய்வம் கேட்கிறாங்க. அப்பொழுது அது பசுமதாரி போல அவங்க மனதுல பதிஞ்சிருது. ஆகா, அநியாய மரணம்னு ஒண்ணு வந்துடுமே, நாம அதுல இருந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிறது தான். அப்ப அவர்கள் ஒவ்வொரு குருவாக தேடுறாங்க. 12 குருமார்ட்ட சேர்ந்து ஒன்னும் அவங்க கிட்ட நிஜமான ஞானம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கடுத்துதான் தனியமைப்பினார் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த ஞான மார்க்கத்துல வர்றாங்க. அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற அந்த 4 படித்தரத்துல சரியை என்பது உருவ வழிபாடு. பெரியவங்க என்ன சொல்றாங்க, இதை வணங்குன்னா வணங்கு, ஒரு வேதத்தை கொடுத்து இதை படி மனப்பாடம் பண்ணா மனப்பாடம் பண்ணணும், இதான். கிரியை என்பது அந்த மெய்யான குருவனுடைய வாக்கு, அவர் சொல்படி நடத்தல். முதல்ல மெய்யான குரு வேணும், அவர் சொல்படி நடக்கணும். இதுதான் கிரியை. வேதத்துல கூட தாங்கள் செய்ய வேண்டிய கிரியை கட்டளைகளை மறந்தார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அப்ப கிரியை என்பது
குருவினுடைய கட்டளைகள், போதனைகள். அப்ப அந்த போதனைகளை பின்பற்றுவது கிரியை. அந்த ஜீவ அறிவு அதற்கு அகப்புற அறிவு அப்படின்னு பேர். ஏன் அகப்புற அறிவுன்னா, ஜீவனை அகப்புக்குள்ளையும் கொண்டு போலாம், புறத்திலையும் வச்சிருக்கலாம். இப்ப நாம வாழ்க்கையில அதிக நாள் புறத்துலதான் வச்சிருக்கோம். இது போல சபைக்கு வர்றது, வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுதுதான் அது ஜீவ அறிவாக வரும். அது வரைக்கும் நாம மன அறிவுலதான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஜீவ அறிவு என்பது ஒரு உலகத்துல ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள், தன்னிகரற்ற பொருள், அதற்கு நிகரே இல்லை. அது யாருன்னா இறைவன் ஒருத்தர். அதற்கு உவமை, அதுதான் தனக்கு உவமை இல்லாதான், தனக்கு உவமை இல்லாதான், அவருக்கு ஈக்குவல் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த ஒரு பொருளுடைய பயன் என்ன, முக்கியம் என்ன, அந்த பிரயோஜனத்தை அறிந்த அறிவு ஜீவ அறிவு. அந்த ஜீவ அறிவுங்கிற நிறைந்த ஏன் அந்த ஜீவ அறிவு என்பது ஆகாயத்தின் அம்சம், இறைவன் என்பது ஆகாயத்தின் அம்சம். அதுக்குத்தான் உன்னுடைய நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்படுகிறது, நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சர்வ சம்பத்தும் இருக்கிறது, அதில் காலமெல்லாம் தீமையே ஏற்றி வந்தால் உங்கள் கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த நினைவு, நம்முடைய நினைவுல தான் சொர்க்கலோகம், அந்த 8 சொர்க்கத்துல எந்த லோகத்துக்கு நாம போறோங்கிறது நம்முடைய நினைவு தான் முடிவு செய்யுது. அப்ப இப்ப நாம என்ன நினைக்கிறோங்க, ஒரே பொருள், அந்த இறைபத்து தெய்வம் ஒருத்தங்களை பத்தி தான் நினைக்கிறோம். இந்த சபை கூடுறதுக்கு என்ன காரணம், நம்ம தெய்வங்களுடைய பெருமையை பேசணும், பாடணும். அந்த ஒரு அப்ப இப்ப பல குறிக்கோள் இல்ல இந்த இடத்துல கேக்குறது, பேசணும், பாடணும், கேட்கணும். அது பாடினாவே கேட்கும், கேட்கறவங்க கேட்கணும். அதாவது ஞானேந்திரியங்கள்ல செவியத்தான் முதல்ல சொல்றாங்க. ஏன்னா ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். அது எந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா பாடல்கள் தான். சினிமா பாட்டு ஓடும், நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, புக்கு திறந்திருக்கும், ஒண்ணு பாட்டு ஓடும், இல்லது கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செவி உணவு ஆகுமான்னா ஆகாது. அப்ப காதுல கேட்கறதெல்லாம் சரி, அது இறை வார்த்தை, இறை வாக்கு. இறைவன் அப்படிங்கிற பேரே பூலோகத்துல இருக்கின்ற மனிதனாகிய நமக்கு எல்லாத்துக்கும் ஈரினங்களா அத்தனைக்கும் இறை உணவு கொடுத்திருக்கார், உணவு கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கார். அது இறைவன். மனிதனுக்கு மட்டும் இறை வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்ப இப்ப நான் தெய்வம் அவர்கள் தங்களுடைய குரு பெருமானோட இருந்து 13 வருஷம், 12+1. அப்ப அவர்கள் ஜீவ அறிவு, அகப்புற அறிவு, கிரிகை, குரு சொன்ன கட்டளை பிரகாரம் அவங்க நடக்கிறாங்க. குரு சொன்ன கட்டளை பிரகாரம் நடக்கிறாங்க. இப்படி நடந்து 12+1 13 வருஷம் ஆன பிறகு அவர்களுக்கு அகக்கண் திறந்து அடுத்தது அக அறிவு. இந்த அக அறிவு என்பது குலதேகம், ஜீவதேகம் தாண்டி காரண தேகத்தில் இருக்கின்ற அறிவு அக அறிவு. அதுதான் ஆன்ம அறிவு, அதுதான் 6வது அறிவு, அதுதான் தன்னை அறியும் தனி அறிவு, அதுதான் பகுத்தறிவு. அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற விலங்குகளுக்கு இல்லை. அந்த 6வது அறிவை கொண்டுதான் தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசிக்க முடியும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அப்ப அந்த அகக்கள் திறந்து அந்த 6வது அறிவு
தங்களுடைய கைவசம் ஆன பிறகுதான் தெய்வம் திருப்பரங்குன்றத்துல தவத்துல அமர்ந்து தவம் செய்தார்கள். அப்ப அந்த அக அறிவு, அந்த ஆன்ம அறிவு, அந்த ஆறாவது அறிவை கைப்பற்ற பின்னதான், அதை தரிசித்த பின்னால்தான் யோகம் என்ற நிலைக்கு செல்ல முடியும். யோகத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஞானம் அடைவார். யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம் என்பது இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு போக்குவரத்தாக இருக்க, ஜீவாத்மா பரமாத்மா போய் தரிசிக்கிறது, வணங்குறது, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது, மறுபடியும் அந்த ஜீவாத்மா பூலோக நிலைக்கு வந்துடுறது. பரமாத்மா இருக்கிறது சொர்க்கலோகம், ஜீவாத்மா இருக்கிறது பூலோகம். இது அந்த பேச்சு மூச்சு இல்லாத அந்த தவ நிலையில போய் பரமாத்மாவை போய் தரிசித்து பேரின்பம் அனுபவித்து அங்க தவம் செய்து அது தன்னுடைய ஜீவாத்மாவுக்கு எடுத்து கொண்டு வந்து வந்துடுறாங்க. ஞானம் என்பது ஜீவாத்மா போய் பரமாத்மா போய் இருக்கிற கிழந்து திரும்பி வராமல் இருக்கு. இப்போ உலகம் முழுக்க புறப்புற அறிவு, அதாவது இந்திரிய அறிவுல இருக்காங்க. கண் பார்வை அறிவு, பார்க்கிறதெல்லாம் கடவுள் அடங்கிட்டு இருக்காங்க. அவங்களால் இறைவனை அறிய முடியவில்லை, அடைய முடியும். அடுத்தது மன அறிவு, புற அறிவு. மனத்தை கொண்டு நீங்க எதையாவது அடைய முடியுமான அடைய முடியும். ஏன்னா மனமானது புறத்துல அலையுது. அந்த மனத்தை அடிப்படையாக கொண்டு வேதங்களை எடுத்து மனப்பாடம் பண்றாங்க, அதை படிக்கிறாங்க. அவங்களால யாராவது இறைவனை அடைய முடியுமானா அடைய முடியும். மூன்றாவது ஜீவ அறிவு. நமக்கு இந்த கலியுக கடைசியில நமது தெய்வம் அவர்கள் நம்முடைய ஜீவனுக்கு உணவு வேணுங்க. சூரதேகத்துக்கு உணவு நாம தினமும் கொடுத்துட்டு இருக்கோம். அது போல நம்ம ஜீவனுக்கு உணவு இருக்கு. ஜீவனுக்கு உணவு இருக்கு. திருவள்ளுவர் வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், செல்வம் செல்வத்துள் எல்லாம் கலையும். இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் உலகத்துக்கே பணக்காரர் சொல்றாங்க. அந்த உலகத்துக்கே பணக்காரர் எவ்வளவு காலம் வரைக்கும்? மூச்சு ஓடிட்டு இருக்க வரைக்கும். செத்த பிறகு மொத்த பைசா $1 கூட அவர் வந்து தூக்கிட்டு போக போறது. எல்லாத்தையும் பூலோகத்துல தூக்கிட்டு போக போறாரு. எங்க போவாரு? நரகத்துக்கு போவார். அப்ப இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரியா அப்படின்னு இருக்கிறவரு சொர்க்கலோகத்துல பிச்சாதிபதியா இருப்பார். சரிங்களா? ஆனா இந்த கலியுக கடைசியில கல்வி அவதாரம் செய்து இருக்கின்ற நமது தெய்வம் அவர்கள் பல வருடம் அன்ன ஆகாரமின்றி தவம் இருந்து சேர்த்த தவத்தை இந்த உலக மக்களுக்கு, நமக்கு, அவர்களை நம்பி வந்த நமக்கெல்லாம் இனாமாக கொடுக்கிறார். இதுவரைக்கும் அப்படி யாரும் கொடுக்கல. இதற்கு முன்னால துவாபர யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன், அப்புறம் தாய் யசோதை, இன்னும் சொந்த பந்த சில பேருக்கு மட்டும் தங்களுடைய தவத்தை போட்டு முக்தி கொடுத்தார். அதுவும் அவர் தூரதேகத்தில் இருக்கும் போது, அதுவும் அவர் சொந்த பந்தத்தில் தான். நம்ம தெய்வத்துக்கு ஏதாவது வகையில சொந்தமா? ஊர் வகையில சொந்தம் இல்ல, ஜாதி வகையில சொந்தம் இல்ல, எந்த வகையில் சொந்தம். ஆனா தெய்வம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த தூரதேகம் எடுத்து வந்திருக்கோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும். அப்ப நீ என்ன நம்பி வணங்கு, என்னுடைய தவத்தை உனக்கு இனாமா கொடுக்கிறோம். அதுதான் நாம இப்ப செய்ய வேண்டியது. தெய்வம் அவர்கள் நமக்கு இட்ட கிரிகை கட்டளைகள், நமக்கு இட்ட கிரிகை கட்டளை பிரகாரம் நடக்கணுங்க.
தெய்வம் 13 வருஷம் குருவனுடைய கிரியை கட்டளை பிரகாரம் இருந்த பொழுது அவங்களுக்கு ஏதாவது தவம் சேர்த்துச்சாங்க, எதுவுமே சேரல. அவங்க அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துல இருந்து அன்னாகாரமும் இன்றி மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவம் இயற்றிதான் தவத்தை செஞ்சாங்க. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட சட்ட திட்டம் இல்ல. நமக்கு அன்னாகாரமா எல்லா வசதி, வீடு வாசல் எல்லா வசதியா எல்லாம் வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கணும். நமக்கு அவர்கள் சொன்ன கிரிகை கட்டளை பிரகாரம் நடந்தாலே தவத்தை கொடுக்கிறாங்க, தவத்தையும் இனமாக கொடுக்கிறாங்க. இப்ப அவங்க இறைவன் என்பதற்கு ஒரு அடையாளம் எல்லாத்தையும் இனமா கொடுக்கிறதா. இறைவன் இந்த பூமியை இனமா கொடுத்திருக்காரு, இதை சுவாசிக்க காற்று இனமா கொடுத்திருக்காரு, மழை பொழிய வைக்கிறாரு, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. அப்ப அனைத்தையும் இனாமாக கொடுக்கின்ற இறைவன் இந்த கலியுக கடைசியில நமக்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி அவங்களுக்கு சும்மா கிடைக்கல, நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவர்களுக்கு அந்த தவம் இனாமாக கிடைக்கவில்லை. அவர்கள் உழைத்து எலும்பு இழக, பசி எடுத்து குடல் கருக, அன்னபானமின்றி அவர்கள் தவம் செய்துதான் அந்த தவத்தை பெற்றார்கள். இப்போ நமக்கு அந்த கிரியை கட்டளை என்னங்க, ரொம்ப ஈஸி. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக எழுதப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான ஏதாவது கஷ்டம் இருக்காங்க, செவியில வாங்க சொல்றாங்க, அதை சிந்திக்க சொல்றாங்க, அதை பிறரிடம் பேசுறாங்க. ரொம்ப ஈஸி. பொய்க்கல்விய கூட செய்வோம், மெய்க்கல்வி ரொம்ப எளிதாக கொடுத்துருக்காங்க, பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஆலயமா, ஆலயத்தை உருவாக்கி குழல் வணக்கம், இந்த ஜீவன் முக்திக்கு வேண்டியது நிஷ்டை. அதாவது எந்த ஊர்ல இருந்து வேதத்தை படிச்சாலும் கேட்டாலும் நிஷ்டை தவப்பலம் கிடைக்கும். ஆனால் தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். சாலையில போய் அந்த குழல் வணக்கத்துல கலந்துகிட்டாதான் இந்த தேகத்தையும் அழியா நிலைமையில் ஆக்கக்கூடிய தவப்பலன் அப்பதான் கிடைக்கும். எமக்கு பதிலாகவே எம் மக்கள் நெற்றி துளிப்புடன் ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி, அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்குரியது. அந்த மகாகார தேகத்தில் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியினுடைய தவப்பலனை குழல் வணக்கத்தின் மூலமாக கையேற்றி நிற்கின்ற அனைவருக்கும் தெய்வம் கொடுத்தார். இப்போ நாம அங்க வணங்குற வணக்கம் ஆலயத்தை பார்க்கிறோம், தன்னிதியை பார்க்கிறோம். நம்முடைய நினைவானது தெய்வ நினைவாக மாறுது. எப்படி மாறுது? அங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கா, தெய்வ வேதத்திலிருந்து பாடும் பொழுது அதை கேட்க 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 புற நினைவாக மன அறிவாக இருக்கின்ற நம்முடைய நினைவானது ஜீவ அறிவாக மாற்றப்படுது. அது வரைக்கும் புற நினைவுல தான் இருக்கோம். ஆலயத்துல வர்றோம், பாடல் படிக்கிறோம். இப்ப இங்கேயும் என்ன செஞ்சோம்? பாடல் படிச்சோம். அப்ப நினைவு பல எண்ணங்கள்ல இருந்து மாறி ஒரே எண்ணம், தெய்வ எண்ணம். அப்ப அந்த ஜீவ அறிவாக மாற்றப்படுகிறது. அதுக்குதான் குழல் வணக்கத்துக்கே தெய்வம் குறைந்தது 1/4 மணி நேரமாவது முன்னால காத்திருந்து வணக்கம் செய்தால்தான் அந்த குழல் வணக்கத்தினுடைய முழு பலனையும் கொடுக்கணும். நினைவு தானே, நினைவுக்குத்தான் பலன் கொடுக்கிறாங்க. அப்ப நம்ம நினைவு புற நினைவுல இருந்து அக நினைவுக்கு வரணும்னா நம்ம முன்னால யார் உட்கார்ந்து இருக்காங்க, யாரு நிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்காமல் நாம ஆலயத்துக்கு வந்திருக்கோம்.
தெய்வம் அவர்களை வணங்க வந்திருக்கோம், அவங்க கிட்ட இருந்து தவப்பலனை பெற வந்திருக்கோம், புண்ணியத்தை பெற வந்திருக்கோம். அந்த நினைவு மட்டும் ஒன்றே வைத்து வணங்கினாத்தான் பலன் கிடைக்கும். உட்கார்ந்துக்கிட்டு வீட்டை நினைச்சுக்கிட்டு பொண்ணு பரீட்சைக்கு படிக்குதா இல்லையா, தூங்குதா இல்லையா அப்படின்னு நினைச்சா பலனுன்றா? ஒரு வணக்க நேரமே 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரம் பாடுறாங்க, வணக்கம் நடக்குது, அவங்க ஒரு 10 வாக்கியம் படிப்பாங்க, அதோட முடிஞ்சது. அப்ப இந்த ஒரு 40 நிமிடம் கூட ஒருவரால் புற நினைவு இல்லாம இருக்க முடியலைன்னா எப்படி பலன் கிடைக்கும்? நினைவு உடல் இருக்கிறது இருக்கு இல்ல, உங்கள் நினைவு எங்க இருக்கு? நினைவுக்குத்தான் பலன், உடலுக்கு இல்ல. அப்ப நாம மன அறிவுல இருக்கோம், புற அறிவுல இருக்கோம். வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு போகும்போது புற அறிவையெல்லாம் மறந்து ஜீவ அறிவாக நம்ம ஜீவனுக்கு உணவு வேண்டும், இந்த ஜீவ தேகமானது வளர வேண்டும். இதுக்கு வளர்ந்தால்தான் இந்த ஜீவனை தெய்வம் அவர்களால் காப்பாற்ற முடியும். அதற்குத்தான் தெய்வம் தேவி உணவு. வேதம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா, திருப்பார்க்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக உருட்டி உன் வாயில் போடுகிறோம். உங்கள் வேலை அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். இந்த வாக்கியத்துல எங்கேயாவது விலங்குன்னு சொல்றாங்க? தெய்வம் அவர்கள் விளங்கி இருக்காங்க, நமக்கு விளக்கா இருக்காங்க. நம்ம வேலை என்ன? விழுங்க வேண்டியது. நிறைய பேருங்க வேதத்தை படிச்சுட்டு அது தெரியல அது தெரியல, சரி இன்னும் கொஞ்சம் மேட்டிமை வந்தாலும் எனக்கு அது தெரியும் இது தெரியும். ஒண்ணு தெரியலங்கிறாங்க, அதுல இருந்து எனக்கு அது தெரியும் இது தெரியும். தெய்வம் ஒருத்தங்க தான், அவங்கதான் நம்மளை யமன் எல்லையை காப்பாற்ற போறாங்க. அவங்களுடைய அன்பு வேண்டும், கருணை வேண்டும், இது ஒண்ணுதாங்க வேணும். அதுதான் தெய்வம். என்னை நம்பினவேற்கெல்லாம் இருப்பினோம் மீட்பின திட்டம். ரொம்ப ஈஸியா இருக்குல்லங்க. என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருப்பினோம் மீட்பின் திட்டம். இது ஈஸி, நம்புறது ஈஸிங்க. நம்பினோர் கெடுவதில்லை. தெய்வத்தை நம்பினவங்க யாருமே கெட்டவே இல்லை. எல்லாம் தெய்வம் அந்த கடைசி எல்லையில அந்த இறுதி நேரம் யமன் வர்ற நேரத்துல தெய்வத்தை நினைச்சாலும் பார்த்து ரட்சித்துக் கொண்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேருடைய அடக்கத்தை கேட்டா, என்னங்க அவருக்கு 6 மாசமா தாங்க ஆளுக்கு வராது தெரியும், மூலமந்திரம் மட்டும்தாங்க தெரியும், நல்லபடியா அடக்கமா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்மள இருந்துகிட்டு எனக்கு பாடம் தெரியணும், நாளை தெரியணும், அதை தரிசிக்கணும், இதை தரிசிக்கணும், உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு நம்மள வேற கிளப்பி விட்டுக்கிட்டு, தெய்வம் எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினார், எண்ணினார், பாவமே வரும். நான் இது வரைக்கும் எங்கேயுமே எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னதே இல்லை. எனக்கு தெரியாது, எனக்கே தெரியும். தெரிஞ்சா தனங்க தெரியும் சொல்ல முடியும். நமக்கு எந்த அளவுக்கு வேதம் புரியுதோ புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். எனக்கு என்ன தெரியுமோ அதுவும் உங்களுக்கு சொல்லுவோம். இன்னைக்கு இதுதாங்க வேணும். நிறைய பேர் இந்த அதாவது எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும் என்றதை பல பேருக்கு தெரியல. தெரியாமத்தான் வேதத்துல உள்ளத அப்படியே திருச்சி பேசிட்டு இருக்காங்க. தெரியாத தெரியும் சொல்றாங்க, தெரியாத எனக்கு தெரியும். நமக்கு ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். யமநிலையில தெய்வம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களை நம்பிய பேர்கள், அவ்வளவுதான். அப்ப அவங்களை நம்பி இருக்கலாமே.
இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. வேதத்தில் அருள் இருக்காங்க. அப்ப வேதத்துல இருக்கிறது எதையாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, அது வாக்கியமா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், ஆன்மீக உங்களுக்கு எது பிடிக்குதோ இருந்த மூலநதியின் முதல்வராகியும் படிச்சுக்கோங்க. புகழ் சமய ஜெகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கணாபுதைப்பாக 107 நீளபதிப்பும் பாடலா பிண்டந்தங்கந்த விராட்பதி விதங்குலாவிய பதங்கு மேவிய பண்டுண்டங்கு தடாவிய பதந்தனை துணை நிதந்தினம் தினம் பலமேறு. இப்படி இதே மாதிரி ஆளுக்கு புரியாத பாடலாம் படிச்சுட்டு இருக்கலாம். முன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலி இங்கு வாக்கியமாக ஏற்பட்டது. அப்ப அந்த வாக்கியத்துல யமபடரை முறியடிக்கின்ற வல்லவன் பெற்ற ஒருவர் இருக்கிறார். யமபடரை முறியடிக்கின்ற வல்லவன் பெற்ற ஒருவர் யார்? நம்ம தெய்வம் ஒருத்தனதான். இப்போ இருக்காங்க. செயல் ரீதியா பாக்குறோம். இன்னைக்கும் அடக்கங்கிற செயல், அந்த யமனிடமிருந்து காத்து ரட்சிக்கின்ற செயல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யமபடரை முறியடிக்கின்ற வல்லவன் பெற்ற ஒருவர் இருக்கிறார். அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக் கொள். தெய்வமுடைய பிரிய வர்றதுக்கு தான் இந்த சபைக்கு ஓடி வர்றாரு. இல்லையே, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக் கொள், அதுவே சொர்க்கம். அப்ப சொர்க்கத்துக்கு போற ஒரே வழி யமபடரை உயிர்க்கின்ற வல்லவன் பெற்ற ஒருவர் நம் தெய்வம். அவங்க இருக்காங்க, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கணும். அப்ப யமபடரை உயிர்க்கின்ற வல்லவன் பெற்ற ஒருவர் இருக்கிறார். அவர்களை தேடு, அவர்கள் உண்மையில் பிரியமாக இருக்க வைத்துக் கொள், அதுவே சொந்தம். அவர்கள் பெருப்பு நரகம். இது ஒன்றே வேதம். தெய்வம் ஒவ்வொரு இடத்திலையும் என் பிரிய வந்தால் உச்சத்துல கொண்டு போய் ஏற்றி விட்டுருவேன், வெறுப்புக்கு ஆனால் நரகத்துல தள்ளி விட்டுருவேன். வேதம் முழுக்க படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். வேதத்துல ஒரு இடத்துல இருங்க, அடக்கமானவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் ஒரு இடத்துல கூட இல்லை. அடக்கமானவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று ஒரு இடத்தில் கூட இல்லை. தெய்வம் சொல்றாங்க, அது என்னுடைய மானம் கெட்டு போகாம இருக்க, நான் கொண்டு வந்து அந்த பெரிய செயலினுக்காக உனக்கு அடக்கம் கொடுக்குறோம். நீங்க என்ன தவமா செஞ்சு கழிச்சுட்டா கேட்கறாங்க. அப்ப எல்லாரும் அவெல்லாம் என்னென்னமோ செஞ்சா எங்க எவன் கிட்டயோ போனா அவனெல்லாம் அடக்கமாகறான், அவன் என்ன நாம அப்படி இல்லை. அடக்கமானவர்களுக்கு எல்லாம் சொர்க்கம் என்று வேதத்தில் இல்லை. மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம். நாம புண்ணியம் தான் செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தெய்வ எண்ணத்துக்கு மாறாக பேசினால், எண்ணினால், செயல்பட்டால் பாவம் வரும். புண்ணியம் எவ்வளவு, பாவம் எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்துதான் பலன் கொடுக்க முடியும். அப்ப நாம தெய்வமேனு இருந்தா காப்பாத்திடுவாங்க. நாம எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். திருப்பார்கடலை அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுல புதுசா தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? திருப்பார்கடலை அப்படியே விழுந்து என்றுதான் சொல்றாங்க. இத நாம இறுதி வரை செய்ய வேண்டும். நம்மள வழி எடுக்கிற சைத்தான்கள் நமக்குள்ளே சைத்தான் இருக்கும். நமக்குள்ள சைத்தான் இருக்கும், நம்மள சுத்தியும் சைத்தான் இருக்கு. நம்மள சுத்தியும் வழி எடுக்கின்ற சைத்தான்கள் சைத்தான்கள் நிறைய இருக்கு. இந்த சைத்தான்ல இருந்து தப்பிக்கணும்னா தெய்வங்களுடைய வார்த்தையை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டங்கிறாங்க. தெய்வத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தெய்வம் அவங்களை எவநிலையில காத்து ரசிக்கிறாங்க. ஆகவே எனக்கு அதை தெரியணும், இதை தெரியணும், தயவு செய்து தேடாதீர்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த வயசுல என்ன கொடுக்கணும் தாய்க்கு தெரியும். பால் கொடுக்கிற வயசுல தூக்கி பிரியாணியை செஞ்சுட்டு ஊட்டா செலுத்தி மாதிரி. அப்ப ஒரு தாய், நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நமக்கு எந்த உணவு எப்ப கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது
நம்ம எல்லாம் சொர்க்கலோகத்துல கூட்டிட்டு போகிற நம்ம தாய், நம்ம தெய்வ தாய் அவர்களுக்கு நமக்கு எப்ப விளங்க வைக்கணும்னு தெரியும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல விளங்கிட்டா உங்களுக்கு கர்வம் தான் முடியும். இவரெல்லாம் 5 வருஷமா வர்றவருக்கு தெரியாது, நான் ஒரே வருஷம் தான் இந்த மெய்வழியை பின்பற்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் 5 வருஷமா அவர்கிட்ட கேட்டாங்க, அவருக்கு ஒன்றும் தெரியல. நான் 1 வருஷமா தான் தெய்வம் அவர்களை பின்பற்றேன், அவரை விட எனக்கு நிறைய தெரியுங்க. தெய்வம் அவர்கள் ஒருத்தர் மெய்வழியில சேர்ந்து 32 வருஷம் அவர் உபதேசம் பெற்று 32 வருஷம் ஆனா அவருக்கு இவருக்கு உபதேசம் முடிஞ்சதான் கேட்கிறாங்க. இல்ல, நடந்துகிட்டு இருக்கு. எப்ப முடியும்? அவர் எப்ப அடக்கமாகிறாரோ உபதேசம் பெற்று 32 வருஷம் ஆனவருக்கே உபதேசம் முடியல, நாமெல்லாம் உபதேசமே வாங்காதவங்க. அப்ப நமக்கு எல்லோருக்கும் நாம மூச்சு உள்ள அடங்கி நிக்கிற வரைக்கும் நமக்கு தெய்வமுடைய போதனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த போதனை நடக்கணும்னா அவர்களை முழுமையாக நம்பி நாம நடந்துகிட்டே இருக்கணும். ஆகவே அக அறிவு, அகப்புற அறிவு, புற அறிவு, புறப்புற அறிவு, இந்த 4ல நாம புறப்புற அறிவுல இல்ல, புற அறிவிலேயே இல்ல. நாம மனத்தை கொண்டு நாம் வேதத்தை படிக்கிறோம். நாம வேதத்தை படிக்கும் பொழுதே அது ஜீவ அறிவாக, அகப்புற அறிவாக வந்துடும். தெய்வம் நமக்கு அருள்றாங்க. நீ எம்மையே நினைக்கும் பொழுது உன் நினைவு எம்மிடம் இருக்கிறது, எம் நினைவோ பிரம்மலயத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் எண்ணமும் அங்கு போய் உலாவுகிறது. ஆக நமக்கே தெரியாம நமக்குள்ள நம்ம எண்ணம் தெய்வ எண்ணம், நம்ம எண் மூலமாக தெய்வம் நமக்குள்ள அந்த சொர்க்கலோகத்துக்கெல்லாம் போயிட்டு தான் வருது. ஆகவே நாம் அனைவரும் அந்த ஒரு பொருள், அந்த ஒரு வஸ்து, இந்த இறை வஸ்து தெய்வம் எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே, உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே, சர்வகால வேத மதி மகத்துக்கள் தேடி நிற்கும் வந்து பொருள் என்று நினை. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அழியா வஸ்து, அந்த அழியா பொருள் நமக்காக மெய்வழி தெய்வமாக கல்கி அவதாரம் செய்து வந்திருக்கும் நமது தெய்வம் அவர்களை நாம் நினைந்து பணிந்து போற்றிக் கொண்டு மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. புத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.